Hello friends, welcome to Birds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரஸ்வதி பூஜைலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் ஜாலியா போயிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்னி வந்து தோசைக்கு ட்ரை பண்ணுங்க. இட்லிக்கும் சூப்பரா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும். டிராவல் பண்றோம்னா அதுக்கு சூப்பரா எடுத்துட்டு போலாம். உங்களுக்கு கெட்டு போகாது. 3 நாளைக்கு கூட கெட்டு போகாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி கப்பில் 3 தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப காய் மாதிரி இருந்ததுன்னா வேணாம், நல்லா கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ 3 தக்காளி சேர்த்தாச்சு. நிறைய மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சட்னி கொஞ்சமாயிரும், நமக்கு வதக்கும் போது கொஞ்சமாயிரும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. மெயினாகவே இதில் இஞ்சி ஃப்ளேவர் நல்லா இருக்கணும், ஆனால் அதுக்குன்னு ஹையாக போட வேணாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவு புளி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய புளிப்பு வேணாம், ஆல்ரெடி தக்காளி புளிப்பாக இருக்கும். இப்போ காரத்துக்கு நான் வந்து 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இந்த மிளகா பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும், அதனால நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நல்ல காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 6 அல்லது 7 மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. ரொம்ப வந்து திப்பியாலாம் அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 3 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கணும். நம்ம இப்போ ட்ராவல் போகிறோம் தான், கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க, உளுந்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா அந்த உளுந்தம்பருப்பு வந்து உங்களுக்கு இதோட சட்னியோட தன்மையை சீக்கிரம் மாற்றிடும். இப்போ நீங்கள் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு சட்னி வந்து கொஞ்சம் கெட்டு போகாது, சீக்கிரமாக கெட்டு போகாது. உளுந்தம்பருப்பு போட்டு நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு 5 to 6 ஹவர்ஸ்லேயே இதோட தன்மை மாறிடும். இப்போ நம்ம ட்ராவலுக்கு போகிறோம்னா கடுகு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்னியில் உள்ள ஆயிலெலாம் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். அது வரைக்கும் நம்ம சட்னி வச்சுருக்கணும். உங்களுக்கு அதுக்கப்புறம் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு சட்னி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம், மிக்ஸி கப் கூட நீங்கள் அலசி ஊற்ற வேணாம். லைட்டாக வந்து அப்படியே அதுவே நமக்கு தக்காளியில் உள்ள தண்ணியே தான் இருக்கும். அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு உள்ள ஆயிலெலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் செஞ்சுருக்க சட்னி கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த சட்னி 3 டேஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நேற்று நம்ம போட்ட சட்னிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதையும் நீங்கள் இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய எளிமையான சமையலுக்கு நம்மளோட சேனல் பர்ட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லை கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.